வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பட்டர் சிக்கன் நம்ம எல்லாரோடைய ஃபேவரட் டிஷ்ஷு. உங்களுக்கும் என் பசங்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் டிஷ். ஆனால் அதை வீட்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அது ஏதோ ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ்ன்னு. வீட்லேயே சிம்பிளாக பட்டர் சிக்கன் எப்படி பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். போலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட் குக்கிங். பட்டர் சிக்கன் பண்ணுறதுக்கு முக்கியமாக டொமேட்டோ பேஸ் தான். ஸோ அதுக்கு நம்ம டொமேட்டோ 6லேருந்து 7 டொமேட்டோஸ் எடுத்துகிட்டு இதை இப்படி கீறிக்கணும். இந்த மாதிரி ஓரளவுக்கு இப்படி ஸ்ட்ரோக் மாதிரி போட்டுட்டு எல்லா தக்காளிலையும் ஒரு லைன் வரைஞ்சிருங்க. ஏன்னா நம்ம இப்போ இதோட பியூரி எடுக்க போகிறோம். அதுவாகவே தோல் உறிஞ்சி வந்துடும். பட் அதுக்கு பதிலாக கொஞ்சம் குவிக்காக இந்த ப்ராசஸ் ஆகணுன்றதுக்காக இந்த மாதிரி கீறிடுறோம். இப்போ இதில் தண்ணி. இப்போ இந்த தக்காளியை நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆகிற சமயத்தில் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். அந்த தண்ணியும் அந்த தக்காளியில் உள்ள தோலும் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். அதுக்குள்ளே நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். பட்டர் சிக்கன் பண்ணுறதுக்கு நீங்கள் போன்லெஸ் பீஸ் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி லெக் பீசஸ், இந்த மாதிரி லெக் பீசஸ் எடுத்துகிட்டு கூட நீங்கள் பட்டர் சிக்கன் பண்ணலாம். இந்த லெக் பீசஸில் இப்போ நம்ம தக்காளிக்கு எப்படி கோடு போட்டோமோ இதுக்கும் ஒரு கோடு போடுறோம். இந்த மாதிரி இந்த சிக்கனில் இப்படி லைன்ஸ் போட்டுக்கலாம். பட்டர் சிக்கன் கொஞ்சம் இந்த லெக் ரொம்ப மெல்லிஸாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேட்டாக இருக்கிற மாதிரி சிக்கன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஒன்றும் இது கட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போது இந்த சிக்கனுக்கான மேரினேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். சிக்கனோட மேரினேஷனுக்கு நல்ல யோகர்ட், திக்கான தயிர், நார்மல் தயிராக இருக்கலாம், இல்லைனா ஒரு க்ரீக் யோகர்ட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ளெயின் க்ரீக் யோகர்ட்டு நல்லா ஒரு கப் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் நல்ல ஒரு ஹீப்டு ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு ஃபுல் ஸ்பூனு ஜீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் போடுவேன். ஏன்னா அது நல்லா அந்த ரெட் கலர் வரும். காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன்ஸ். இது பாருங்கள், இந்த ஸ்பூன் பார்த்துக்கோங்க. இட்ஸ் அ வெரி நாட் ஈவன் 1 ஸ்பூனு. நான் உங்களுக்கு காரம் வேணும்னா போட்டுக்கலாம். பட்டர் சிக்கனுக்கு அவ்வளோ காரம் தேவையில்லை. பட் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2.5 ஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, நல்லா ஒரு லெமன் பிழிஞ்சிக்கலாம். சால்ட். ஒவ்வொரு தடையும் சால்ட் ஏன் போடலன்னு கேட்குறீங்க. ஷார்ட்ஸில் வரும்போது ஷார்ட்ஸில் முக்கியமாக இந்த சால்ட்டு போடுறது மட்டும் எடிட் பண்ணி தூக்கிடுறாங்க. அப்புறம் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. எல்லா சாப்பாட்டுக்குமே சால்ட்டு போட்டு தான் ஆகணும். நானே மறந்துட்டாலும் நீங்கள் தயவு செஞ்சு போட்டுக்கோங்க. சம்டைம்ஸ் எடிட்டில் போயிடுது. ஏன்னா அந்த நம்ம ஷார்ட்ஸ்லாம் பண்ணும்போது நமக்கு ஒரு 1 செகண்ட் அப்படி இப்படி ஆகும்போது இந்த உப்பு பார்ட்டை மட்டும் இது பண்ணிடுறாங்க. ஸோ எனிவே சாரி. ஸோ இப்போ இதில் என்னென்னலாம் போட்டிருக்கோம், நம்ம யோகர்ட் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் கஸ்தூரி மெத்தி போட்டிருக்கோம், காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன், அப்புறம் ஜீரகத்தூள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இதில் இந்த மேரினேஷனில் நல்லா இந்த சிக்கன் செம்மையாக ஊறணும். இதில் பட்டர் சிக்கனுக்கு கொஞ்சம் கலர்லாம் போடுவாங்க. நீங்கள் போட தேவையில்லை. அது இல்லாதவே சூப்பரான கலர் வரும். இப்படி நல்லா கோட்டிங் சூப்பராக அப்படியே இந்த தயிர்லேயே மசாஜ் பண்ணுற மாதிரி நல்லா போட்டு ஊற வைக்கணும். எவ்வளோ ஜாஸ்தியாக போடணுமோ அவ்வளோக்குள்ள நல்லது. நல்லா இந்த தயிர் மசாலாவில் இந்த லெக் பீஸ் நல்லா ஊறணும். நீங்கள் போன்லெஸ் கூட யூஸ் பண்ணலாம். போன்லெஸ் கூட சூப்பராக இருக்கும். லெக் பீஸ் கொஞ்சம் பார்வையாக அழகாக இருக்கும். நீங்கள் யாராவது கெஸ்டெல்லாம் வந்தாங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு லெக் பீஸ் ஒவ்வொருத்தருக்குன்னு கொடுத்துடலாம். எல்லோரும் ஹாப்பி ஆகிடுவாங்க. ஓகே, இப்போ இதை ஒரு 15 to 20 மினிட்ஸ் இல்லை ஒரு ½ அன் ஹவர் கூட நம்ம ஊற வைக்கலாம். நீங்கள் இதை மேரினேட் பண்ணி ஒரு நாள் முன்னாடியே ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். இப்போ நான் இங்கே உங்களுக்கு டைரெக்டாக குக் பண்ணுறதுனால நம்ம கிரேவி பண்ணுற டைம் வரைக்கும் நான் இதை ஊற வைக்கிறேன். அதாவது ஒரு 20 மினிட்ஸுக்கு ஊற வைப்பேன். அதுக்கப்புறம் நம்ம இதை போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இதை இப்போ மேரினேஷனுக்கு வச்சிடலாம். அடுத்தது நம்ம பட்டர் சிக்கன் கிரேவி ரெடி பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. இது தெரியுதா? இந்த மாதிரி இந்த தோல் உறிஞ்சி வரும். இந்த ஹீட்டில் தோல் உறிஞ்சி எல்லாத்துலேருந்து தோல் உறிஞ்சி வரும்போது இந்த தக்காளியை எடுத்துகிட்டு
இதோட தோலெல்லாம் நம்ம உரித்து எடுத்துகிட்டு கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். எந்த ஒரு டொமேட்டோ பேஸ் கிரேவி பண்ணுறீங்கனாலும் தோலை எடுத்துகிட்டு தான் நீங்கள் வந்து டொமேட்டோ கிரேவி பண்ணணும். எல்லாத்துக்கும் ஒரே ப்ராசஸ் தான். இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு நீங்கள் அதுலேருந்து தக்காளி எடுத்துகிட்டு தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி மிக்சியில் அரைச்சிட்டு நீங்கள் அதில் வந்து தக்காளியில் வந்து சில சமயம் விதையெல்லாம் இருக்கும். விதையெல்லாம் இருக்கிறதுனால அதை ஃபில்டர் பண்ணி நீங்கள் பியூரியாக எடுத்துடணும். இப்போ இதை கொஞ்சம் ஆறுனப்புறம் தோலை உரிச்சிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை வந்து நல்லா பியூரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பியூரி ரெடி ஆச்சு. இப்போ இந்த டொமேட்டோ பியூரி இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த டொமேட்டோ பியூரியை இப்போ பட்டரில் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்க போகிறோம். நல்லா ஒரு 2 ஸ்பூனுக்கு பட்டர் நல்லா அது மெல்ட் ஆகட்டும். அது மெல்ட் ஆகும்போது முக்கியமாக ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு வந்து வேறு எதுவும் போட வேண்டாம். நல்ல மின்ஸ்டு கார்லிக் இது போட்டால் போதும். நல்லா வந்து 1லேருந்து ஒரு 5-8 பல்லு பூண்டு நல்லா சின்னதாக இது ஒண்டி போதும். இஞ்சிலாம் போடக்கூடாது. இது நல்லா அந்த பட்டரில் வந்து இந்த கார்லிக் நல்லா டாஸ் ஆகணும். அதுக்கு நல்ல ஒரு வாசனை ஒன்று வரும். இது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆனப்புறம் இந்த டொமேட்டோ பியூரி இதை வந்து இதில் நம்ம போடுறோம். இப்போ இது நல்லா இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் போய் இது திக்கான ஒரு பேஸ்ட்டாக ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த ஒரு ப்ராசஸ் மட்டும்தான் லெங்தி ப்ராசஸ். அதுக்கப்புறமா எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிடலாம். உங்களுக்கு இது வந்து ரொம்ப உங்களுக்கு டைம் இல்லை, உடனே நம்ம பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் கோ இன் ஃபார் நல்ல ஹோம்மேடு டொமேட்டோ பியூரிஸ் வருது. ஹோம்மேட்னா ஹோம்மேடு கம்பெனி அது மாதிரி அமுலில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு டொமேட்டோ பியூரி இன்ஸ்டண்ட்டாக வருது. நீங்கள் இதுவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்லித்தரேன். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து டொமேட்டோ பியூரி நீங்கள் கார்ட்டன்லேயே வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது கூட எப்போவுமே டொமேட்டோக்குன்னு ஒரு கொஞ்சமாக ஒரு புளிப்பு இருக்கும். இனிப்பு தேவை, பட்டர் சிக்கனுக்கு கொஞ்சம் இனிப்பு தேவை. அப்படிங்கிறதுனால இது கூட நம்ம டொமேட்டோ பியூரியும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா திக்கானதுக்கப்புறம் இதில் என்னென்ன மசாலா போடலான்னு நான் சொல்கிறேன். இப்போது இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதங்கி இது கொஞ்சம் நல்லா திக்காகிற சமயத்தில் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் பட்டர் ஹீட் ஆகுது. நம்ம வந்து சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் ஃப்ரிட்ஜில் சிக்கன் எடுத்துடுறேன். சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிருக்கு. இப்போ இந்த சிக்கனை பட்டரில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். இது வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சதுனால ரொம்ப நேரம் குக் ஆகாது, சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஹார்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கக்கூடாது. அளவுக்கு சாஃப்டாக பண்ணாலே போதும். நான் கையில் பண்ணுறேன், அதுக்காக நீங்களாம் கையில் பண்ணாதீங்க. இதுலேயே நல்ல கலர் வருது. இப்போ இதை வந்து நம்ம சாஃப்டாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன் வந்து நல்லா குக் ஆகட்டும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு கேஷ்யூ நட். இதுக்கு வந்து கேஷ்யூ நட் ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு. அந்த ரிச்சு கிரேவி கிடைக்கிறதுக்கு வந்து இந்த கேஷ்யூ நட் பேஸ்ட் நம்ம எடுக்கணும். ஸோ நான் எடுத்துருக்கிற மாதிரி ஒரு 150 grams ஆஃப் கேஷ்யூ நட். அதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல திக்கு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றலாம், இல்லைன்னா கொஞ்சம் பால் கூட நம்ம போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது ஓப்பன் பண்ணுறோம். இது நல்லா இப்படி ஒரு திக்கான பேஸ்ட்டாக ஆயிடுச்சு. இப்போ இந்த கேஷ்யூ நட் ரெடி. இப்போ நம்ம வந்து சிக்கனை ஒரு தடவை செக் பண்ணிப்போம். நல்லா ஓரளவுக்கு அது கொஞ்சம் ரெட்னஸ் வர மாதிரி இது பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு நல்ல டிப் ஒன்று சொல்கிறேன். இப்போ இந்த நான் ரிச்சு கிரேவி வந்து எப்படி பண்ணுறேன் அப்படின்றத சொல்லி கொடுக்குறேன் இல்லையா, பட்டர் சிக்கன் கிரேவி. நீங்கள் ஒரு வேளை தந்தூரி சிக்கன் நீங்கள் வீட்டில் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தந்தூரி சிக்கன் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த பிரெஸ்ட் பீஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க. அந்த 2-3 பீஸ் வந்து அப்படியே வீட்லேயே இருக்கும். அப்போது இந்த மாதிரி ஒரு கிரேவி பண்ணிவிட்டு அந்த சிக்கன் பீஸ்லேருந்து வெறும் போன்லெஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிரேவி ஒன்று பண்ணி கொடுத்துட்டிங்கனாக்கா அதான் பட்டர் சிக்கன் கிரேவி. எப்போவுமே தந்தூர் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த தந்தூர், இந்த சார்கோல் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து சம்டைம்ஸ் வீட்டில் வந்து பாசிபிலிட்டி இல்லை. ஸோ
ஸோ அதனால் நான் வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இது நான் பண்ணுறேன். ஸ்கூலுக்கு நீங்கள் அனுப்பும்போது கூட நீங்கள் சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் மார்னிங்கு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து குயிக்காக நீங்கள் வந்து கிரேவி பண்ணி அனுப்பலாம். நல்ல சப்பாத்தீஸ் கூட இல்லை பூரி கூட இல்லை நான் கூட எது கூட வேணாலும் நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். இந்த டொமேட்டோ பியூரியில் ஓரளவுக்கு தண்ணியெலாம் வடிஞ்சிருச்சு பாரு, இந்த மாதிரி ஒட்டாமல் வருது. இப்போ இந்த சமயத்தில் நம்ம டொமேட்டோ பியூரி, அதாவது இன்ஸ்டன்ட் டொமேட்டோ பியூரி நமக்கு வெளியில் கிடைக்கும். ஏன்னா இந்த தக்காளியில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸு கம்மியாக இருக்கும். இந்த நீங்களே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு சில தக்காளியில் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், சில தக்காளி வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து இந்த டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணலாம். ஆப்ஷனல் தான். நான் வந்து ஃபார் த கலர் அந்த ரிச்னஸ் நான் வந்து அதை ஆட் பண்ணுறேன். ஒரு 100 ml டொமேட்டோ பியூரி இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அந்த கலர் வந்து மாறிடுச்சு பாருங்கள். நம்ம ஃபுட் கலர் யூஸ் பண்ணவே வேண்டாம், அது இல்லாமலேயே இந்த கலர் வந்துடும். நல்லா அப்படி கிளறிட்டே இருங்க, அடி பிடிக்காமல். அடி பிடிக்காது, பட் ஸ்டில் அதில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் வடியணும். சிக்கனை நல்லா அது இந்த மசாலாலாம் இந்த பட்டரில் இறங்கிருச்சு. அப்படியே இது எல்லாமே திரும்ப வந்து அந்த சிக்கனில் ஏறணும், அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கணும். ஆல்மோஸ்ட் இது குக்டு தான். இப்போ இதில் நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடரு, a pinch of கரம் மசாலா. நல்லா இதையும் வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போது கேஷ்நட் பேஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணிடலாம். இதுதான் இந்த க்ரீமி டெக்ஸ்சர் வர்றதுக்கு ரீசன் இந்த பட்டர் சிக்கன். இப்போ தான் அந்த பட்டர் சிக்கனோட அந்த கன்சிஸ்டன்சி வரும். இப்போ இதில் லிட்டில் பிட் ஆஃப் சால்ட், அதாவது ஒரு 1/4 ஸ்பூனு சால்ட்டு. செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு சால்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சால்ட் போட்டுக்கிங்கன்னா அதுலேயும் சால்ட் இருக்குது. அப்புறம் 1 ஸ்பூன் ஆஃப் சுகர். பட்டர் சிக்கனில் வந்து கொஞ்சம் அந்த சுகர் போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, உப்பு சுகரு. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 ஹீப் ஸ்பூன் ஆஃப் டொமேட்டோ கெச்சப். என் பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் பிடிக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக 2 ஸ்பூன்ஸ். இது நல்லா இது குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச இந்த ஃப்ரை பண்ண சிக்கன் எடுத்து இதில் போட போகிறோம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த சிக்கனை இதில் போடுறோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் இதை குக் பண்ணணும். ஃபைனல் என்ன பண்ணோன்னா ஃப்ரெஷ் க்ரீம். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் தான் ஃபைனல். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இட்ஸ் திக்கஸ்ட் கிரேவி. இதில் வந்து அந்த ரெட்டு அந்த ஒயிட்டு இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். இது நல்லா இந்த சிக்கன் வந்து அப்படியே நல்லா அதுலேயே சாஃப்டாக அது வெந்துடும். இதே ப்ராசஸ் தான் எல்லாத்துக்குமே. ரொம்ப அந்த இது மிக்ஸ் பண்ண வேண்டாம், அப்படியே இந்த ஒயிட்டு ரெட்டு இது இப்படி வந்து இருக்கணும். திஸ் இஸ் அ வெரி ரிச் கிரேவி. டயட் பண்ணுறவங்க யாராவது இருந்தால் இது சாப்பிடாதீங்க, பிடிச்சவங்க மட்டும் சாப்பிட்டா போதும். அவ்வளோதான், ஃபினிஷ்ட். இதுக்கு ஃபைனல் கார்னிஷிங் என்னென்னா கஸ்தூரி மேத்தி. இந்த கஸ்தூரி மேத்தியை வந்து நல்லா இப்படி க்ரஷ் பண்ணுங்க. க்ரஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா இப்படி இந்த கஸ்தூரி மேத்தியை போடுங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பட்டர் சிக்கன் ரெடி. இப்போ அதை சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி பட்டர் சிக்கன் உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஜஸ்ட் 15 to 20 மினிட்ஸில் நீங்கள் பட்டர் சிக்கனை ரெடி பண்ணலாம். இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, see you in the next video. Bye.